ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் ஹேவ் டு ஹேஸ் டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹேட் டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹேட் டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லி முடிப்போம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஹேட் டு. ஓகே, நான் டெல்லி போக வேண்டியிருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்துச்சு, நான் கோயிலுக்கு போக வேண்டியிருந்துச்சு, அதனால தான் உன்னை பார்க்க வரல. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நான் டெல்லி போக வேண்டியிருந்துச்சு, அதனால் உன்னை பார்க்க வர முடியல. நான் கோயிலுக்கு போக வேண்டியிருந்துச்சு, நான் சாப்பிட வேண்டியிருந்துச்சு, நான் சீக்கிரமாக தூங்க வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி வேண்டி இருந்ததுங்கிற மாதிரி என்ன பண்ணோம்னா, இந்த சென்டென்ஸ் முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, நமக்கு ஹேட் டு. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் நமக்கு வேண்டி இருந்துச்சு அப்படிங்கிறது சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹேட் டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்துச்சு, அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறது, ஐ போட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஹேட் டு போடணும். ஓகேங்களா? ஹேட் டு. ஸோ ஹேட் டுனாவே அது என்னன்னா பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அதே மாதிரி வேண்டி இருந்ததுங்கிறது மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐ ஹேட் டு, அடுத்து என்ன பண்ணணும், நம்ம போக வேண்டியிருந்துச்சு, அப்போ என்ன பண்ணணும், வெர்பு போடணும். ஓகே, ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் போடணும். ஓகே, ஸோ ஐ ஹேட் டு கோ டு, எங்கே பிளேஸ் போட்டுருந்தா ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் போடணும்னா நீ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹேட் டு கோ டு ஹாஸ்பிட்டல், ஐ ஹேட் டு கோ டு டெல்லி, ஐ ஹேட் டு கோ டு ஃபங்க்ஷன், ஐ ஹேட் டு கோ டு மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மார்க்கெட் போக வேண்டியிருந்துச்சு, நான் டெல்லி போக வேண்டியிருந்துச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்துச்சு, அப்புறம் ஃபங்க்ஷன் போக வேண்டியிருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி நம்ம பிளேஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அவள் தேர்வுக்கு படிக்க வேண்டியிருந்துச்சு, அவள் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியிருந்துச்சு, அதனால தான் நாங்கள் கோயிலுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி வருது, அவள் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஷீ போட்டுக்கணும். ஓகே, ஷி ஹேட் டு, படிக்க வேண்டிய என்னது, ஸ்டடி. ஓகே, ஸோ ஷி ஹேட் டு ஸ்டடி ஃபார் எக்ஸாம். அவள் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியிருந்துச்சு, அதனால நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிரதீபா முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பிரதீபா முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதுனால சீக்கிரம் போயிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறது, ஸோ பிரதீபா ஹேட் டு அட்டன். இந்த இடத்துல மீட்டிங்னால என்ன, இம்பார்ட்டன்ட் மீட்டிங். முக்கியமான மீட்டிங்னால, இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னால நம்ம என்ன சொல்லணும், முன்னாடியே ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிரதீபா ஹேட் டு அட்டன் an important meeting. ஓகே, அட் கோயம்புத்தூர், அட் சென்னை, நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி சென்டென்ஸை பெருசு பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ பிரதீபா ஹேட் டு அட்டன் an important மீட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேட் டு வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லலாம், வேண்டி இருந்தது அப்படிங்கிறத எங்கெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஹேட் டு யூஸ் பண்ணால் பர்டிகுலராக இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? நான் அதனால் செய்ய வேண்டியதுனால நான் வர முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எழுதி வச்சுங்க. இதோட கண்டினியூட்டி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்க, இன்னொரு சில சென்டென்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன், ஆனால் தமிழ் எழுதல. முன்னே 3 சென்டென்ஸ் தமிழ் எழுதி காட்டிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ ஹீனா என்னது, அவன். ஓகேங்களா? ஹேடுக்குனா என்னது, நமக்கு வேண்டியிருந்தது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னது, பாரோ என்னது, கடன். என்னது, மணி. அப்போ என்ன அர்த்தம், அவன் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? அவன் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதனால தான் அவனுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, ஷி ஹேட் டு கம் டு see you. அவள் என்னை பார்க்க வர வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? என்னை பார்க்கனா டு see me. வேண்டி இருந்ததுன்னா ஹேட் டுக்கு எல்லாமே என்ன பண்ணும், வேண்டி இருந்தது ஃபுல்லாமே பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் டு இல்லாட்டி ஹேஸ் டு, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அவள் என்னை பார்க்க வர வேண்டியிருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, they had to purchase a car on yesterday. ஓகேங்களா? அவர்கள் என்னது, கார் வாங்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா? கார் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது, அதனால தான் அவங்க சென்னை போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ they had to purchase a car on yesterday. அவர்கள் நேற்று கார் வாங்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, he had to get up earlier in the morning. ஓகேங்களா? அவன் காலையில் சீக்கிரமாக எழ வேண்டியிருந்தது. ஓகேங்களா? அவன் காலையில் சீக்கிரமாக, ஓகே, இயர்லியர்னா சீக்கிரமாக எழ வேண்டியிருந்தது, அதனால தூங்க போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஐ ஹேட் டு பை சம் க்ரோசரி ஐட்டம்
நான் கொஞ்சம் மளிகை கடை ஜாமானம் வாங்க வேண்டியிருந்தது, அதனால கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் மளிகை கடை ஜாமானம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ தட் ஐ ஹேட் டு பை சம் க்ரோசரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா? க்ரோசரி ஐட்டம்ஸ்னால் மளிகை ஜாமான்கள். ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சம்னா கொஞ்சம். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், ரவி ஹேட் டு ஒர்க் இன் த லாஸ்ட் நைட். ஓகே, நேற்று ராத்திரி ரவி கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? அதனால இங்கேயே தூங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ தட் ரவி ஹேட் டு ஒர்க் இன் த லாஸ்ட் நைட்னா ரவி நேற்று நைட்டு வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கேயே தூங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்து பாருங்க, ஐ ஹேட் டு சி யூ ஆன் எஸ்டர்டே. நேற்று உன்னை இப்போ நான் பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால நான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் ஐ ஹேட் டு சி யூ ஆன் எஸ்டர்டே. ஹேட் டுனா என்ன அர்த்தம்? வேண்டியிருந்தது. நான் உன்னை நேற்று பார்க்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஐ ஹேட் டு ஈட் நான்வெஜ். நான் நான்வெஜ் சாப்பிட வேண்டியிருந்துச்சு, அதனால நம்ம கோயிலுக்கு வரல. ஓகேங்களா? ஐ ஹேட் டு ஈட் நான்வெஜ். ஓகேங்களா? ஸோ தட் நீங்களும் ஒரு டைம் ஃபுல்லாக எழுதி பாருங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த சென்டென்ஸோட நீங்கள் முடிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை. ஸோ தட் ஐ ஹேட் டு கோ டு டெல்லி இன் ஹரிபரி. அப்படின்னா அவசர அவசரமாக நான் டெல்லி போக வேண்டியிருந்துச்சு, அதனால தான் நான் சொல்லாமல் கூட போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன சென்டென்ஸ் தான், அதனால தான் நம்ம பாசிட்டிவ் ஃபார்ம் சொல்கிறோம். அதே மாதிரி ஐ ஹேட் டு கோ டு டெல்லி இம்மீடியட்லி அப்படின்னா உடனடியாக அர்த்தம். உடனடியாக நான் டெல்லி போக வேண்டியிருந்துச்சுன்னா இம்மீடியட்னு போடணும். அவசர அவசரமாக டெல்லிக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னா இன் ஹரிபரின்னு போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஐ ஹேட் டு ஸ்லீப் இயர்லியர். ஓகேங்களா? நான் சீக்கிரமாக தூங்க வேண்டியிருந்துச்சு, அதனால் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹேட் டு மீட் யூ. நான் உன்னை பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் உன்னை பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு அதனால் அந்த மாதிரி வேண்டி இருந்ததுனாவே நம்ம என்ன பண்ணணும், ஹேட் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹேட் டு மீட் யூ. த சில்ட்ரன் ஹேட் டு கோ டு பெட் இயர்லியர். குழந்தைங்க சீக்கிரமாக தூங்க வேண்டியிருந்துச்சு, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஐ ஹேட் டு வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். என் துணியை நான் துவைக்க வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ ஹேட் டு வாஷ் மை ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா? ஸோ தட் தே ஹேட் டு பில்ட் ஏ ஹவுஸ். ஓகேங்களா? அவங்க ஒரு வீடு கட்ட வேண்டியிருந்துச்சு, அதனால் எங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்லி தே ஹேவ் காட் மணி ஃப்ரம் அஸ். ஓகேங்களா? ஸோ தட் தே ஹேட் டு பில்ட் ஏ ஹவுஸ். அவங்களும் ஒரு வீடு கட்ட வேண்டியிருந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸ் ஹேட் டு போட்டு எழுதி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபியூச்சரில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வேண்டி இருக்கும் வந்தால் அது என்னது நமக்கு ஃபியூச்சர் ஃபார்ம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.